ஹலோ வணக்கம் மக்களே. நீங்கள் வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம லக்னோ வந்திருக்கோம். லக்னோவில் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து கல்யாணம், ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவருக்கு வந்து பெங்களூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்து லக்னோ வந்திருக்கோம். ஏர்போர்ட்டில் வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டில் அங்கே வந்து ஃப்ளைட்டை ஜஸ்ட் மிஸ் பண்ணிடுறது தெரியும். ஏதோ கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து ஃப்ளைட் டிலே ஆனதுனால வந்து இந்த வாட்டி தப்பிச்சிட்டோம். அங்கேருந்து ஓடி வந்து கேட்லாம் ஜம்ப் பண்ணி பயங்கரமாக வந்து ஒரே காமெடி ஆயிடுச்சு அங்கேருந்து வரதுக்குள்ளே. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து இப்போ தான் லேண்ட் ஆகிருக்கோம். வந்து போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நவாப் அவங்க காலத்தில் கட்டின லக்னோ ரெசிடென்சி. இதுதான் வந்து பெய்லி காட் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நவாப் சாதத் அலி கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கட்டியிருக்காராமுங்க. முரட்டு கேட்டாக இருக்குது எப்போ பார்க்குறக்கே பழைய பேய் பங்களா மாதிரி இருக்கிற இந்த இடம் தாங்க ஒரு காலத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்களோட பவர் ஹவுஸாகவே இருந்திருக்குங்க. பவர் ஹவுஸ் அப்படின்னா அவங்க மெயின் அஃபீஷியல்ஸ் எல்லாமே இங்கேருந்து தான் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நிறைய பிரச்சனைகள்னால வந்து 1857 சிப்பாய் கலாம் இங்கே தான் நடந்துச்சு. அந்த டைமில் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து புரட்சிக்காரங்கள்லாம் இவங்க பிரிட்டிஷ்காரங்களோட ஹார்ட்டே இதுதான், இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் உள்ளே விட்டுட்டு அடியடின்னு அடிச்சிருக்காங்க போட்டு. அந்த டைமில் தான் அவங்க இந்த மாதிரி வந்து ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்கு. அது வந்து அப்படியே ஒரு நினைவு சின்ன மாதிரி இன்னும் அப்படியே வச்சுருக்காங்கங்க. அப்பயே அவங்க வந்து தோக்குற மாதிரி ஆகி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஆர்மி ஹெல்ப் கூப்பிட்டு அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதை தாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். போன வருஷமே வந்தோம், பார்க்க முடியல. ஆல்ரெடி அது வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு அந்த டைமில். இந்த வாட்டி வந்து பார்த்துட்டாங்க. வாங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம படா இமாம்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து 8th செஞ்சுரியில் அசாஃப் உத்தவ்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கட்டியிருக்காருங்க. இது வந்து பார்க்குறதுக்கு செம்மையான ஒரு பெரிய ஆர்கிடெக்சராக இருக்குது. இது வந்து சிமெண்ட்டு, அயன் ராடு வந்து அதிகமாக மாடர்ன் டெக்னாலஜியில் எதுவும் யூஸ் பண்ணாமல் கட்டியிருக்காங்க. இருந்தாலுமே அது வந்து செம்மையாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூல்புலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இந்த மாதிரி இது வந்து கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக கெட்ட வார்த்தை மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் உள்ளே வந்து ஒரு ஃபன்னாக இருக்குங்க. இதுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து இதில் பேய் இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நிறைய பேர் பயந்துட்டேன்னுலாம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து அதோட டெரஸு. இது வந்து ஒரு ஃப்ளோர்லேயும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த பக்கம் வியூஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் வந்து சரியான பிளேஸுங்க இங்கேருந்து. இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இதில் வந்து 1024 பேசேஜஸ் இருக்குது. பெரிய பில்டிங்கு, சரியான ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்சருங்க. இதில் வந்து நம்ம உள்ளே போயிட்டு ஒரே ஃபன்னாக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனோம் அப்படின்னா ஒரே சத்தம் போட்டு எக்கோவாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. இதில் இன்னொரு இடம் இருக்குது. அந்த கடைசியில் இருக்க ஆர்ச்சிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து கிணத்துல தண்ணி இருக்குது. அதை வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட்டில் அந்த பக்கம் இருந்து யார் அப்படின்னு சொல்லி இங்கேருந்தே பார்த்துக்கலாங்க. அது வந்து ஒரு செக்யூரிட்டிக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜிலாம் பெருசாக இல்லாத டைம்லேயே செம்மையாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. சரிங்க, ஓகே, அடுத்த இடத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். இந்த இடத்து பேர் வந்து டுண்டே கபாபியம்மா. இது பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸு, கிரிக்கெட் பிளேயர்ஸு அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனாலேயே இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. பேர் வந்து கொஞ்சம் கெட்ட மாதிரி இருந்தாலும் வந்து சாப்பாடு செம்மையாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க பெங்களூர்லேருந்து. இங்கே பாருங்களேன், எல்லாருமே வந்து கன்னத்தில் கை வச்சு உட்காந்துட்ருக்காங்க. ஹோட்டல் வந்து செம்ம ரஷ்ஷான ஒரு ஹோட்டலு. சரியான கூட்டம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே வந்து வெயிட் பண்ணி ஆர்டர் பண்ணி ஒரு 1 ஹவர்கிட்ட இந்த ஃபுட்டெல்லாம் வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகி போச்சுங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பரோட்டாவும் கபாபும் ஆர்டர் பண்ணோம். கபாப் வந்து இப்போ நம்ம பெங்களூர் சைடில் சாப்பிட்றவங்க வந்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்றோம் இல்லைங்களா, நம்ம ஊரில் சில்லின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்க கபாப் தான் வந்து சாப்பிட்ருக்கோம். ஆனால் இது வந்து அங்கே லக்னோவில் வந்து அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கபாபு. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பரோட்டாவோட வச்சு குருமாவில் எதுவும் இல்லாமல் அப்படியே வச்சு நம்ம வந்து இதை காம்பினேஷனை வச்சு சாப்பிட்டோம். பிரியாணி, கபாபு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பரோட்டா, இதுதான் வந்து காம்பினேஷனாக வச்சுட்டு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு அத்தென்டிக்காக இருந்துச்சு நம்ம இங்கே சாப்பிட்றதுக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கும். நீங்களும் வந்து லக்னோ சைடு வந்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த இடம் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. ஆனாலுமே வந்து ஃபுட்டு வந்து நல்லா இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துல வந்து மீட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நைட்டு வந்து அங்கே கல்யாணத்தை லக்னோவில் வந்து ஃப்ரெண்டோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நைட்லாம் ஃபுல்லாக எல்லாம் டான்ஸ்லாம் ஆடிட்டு நல்லா நிறையா ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு. எல்லாம் வந்து ஃபன் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம் நல்லா. இப்போ லக்னோவிலேருந்து கிளம்பி நாங்கள் வந்து அயோத்தியா போயிட்டுருக்கோம். இந்த காரில் தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்துருந்தார் இந்த காரு. வந்து சரி போகிற வழியில் ரொம்ப நேரம் ஆச்சு, அப்படியே ஓட்டிகிட்டே வந்துட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு
ஒரு இடத்துல நிறுத்தி டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி நிறுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ஒரு டைம் அயோத்தியா போயிருக்கோம். இந்த வாட்டி அப்போ வந்து ஆல்ரெடி கோயில் வந்து ஃபுல்லாக கட்டாமல் இருந்துச்சு. இன்னைக்கு போய் எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம். எந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அயோத்தியா போயிட்டு அங்கே போயிட்டு மீட் பண்ணுவோம். இதாங்க அயோத்தியா ராமர் கோயில். இங்கே வந்து கோயில் வந்து செமையாக இருந்துச்சு. அந்த ஆர்கிடெக்சரை வந்து பயங்கரமாக கட்டியிருக்காங்க. அவங்க வந்து அந்த ஒரு தூண், ஒரு பில்டிங்குமே வந்துட்டு ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப மைன்யூட்டான டிசைன்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. உள்ள மொபைல் எதுவும் எடுத்துகிட்டு போக விடல, எல்லாம் ரெக்கார்ட் கூட பண்ணியிருந்துருக்கலாங்க. சரிங்க, ஓகே. இங்கேருந்து வந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ வந்து நம்ம அயோத்தியாவிலேருந்து கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்மளால் வந்து நிறைய தோட்டம் வயல்லாம் வச்சுருக்காரு. கடுகு அதெல்லாமே வந்து அவங்களே விளைய வச்சுக்கிறாங்க. எண்ணெய் எல்லாமே கடுகுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து மோஸ்ட்லி கடலை எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து கடுகுலேருந்து எண்ணெய் எடுத்து அதை யூஸ் பண்ணுறாங்க சமையலுக்கு எல்லாத்துக்குமே. அங்கே பாருங்களேன், 2 பேர் வந்து நெல் பயிரை வந்து அங்கேருந்து அப்படியே கட்டி தூக்கிட்டு வந்து அதை வந்து அப்படியே இப்போ ஒரு பாறையில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி நெல்லுலாம் வந்து எதுவும் போடுறது இல்லைங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறமா சிட்டி சைட்லேயே அதிகமாக இருந்துட்டதுனால இதெல்லாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மெஷின் வச்சு அதே அந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து வந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோங்க. கிளம்பிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் கிளப்பி விட்டு நீ காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலான்னு இருக்கோம். அங்கே போய் கங்கா ஆரத்திலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட வாரணாசி சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்கு பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இங்கே லோக்கல் கை ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சரி டிரைவ் பண்ணுறதுக்கு அவரை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்துருந்தோங்க. இது வந்து இதுக்குள்ளே இந்த சிட்டிக்குள்ளே ஓட்டுறது வந்து அந்தளவுக்கு ஈஸியான வேலை கிடையாது போல இருக்குது. டிராஃபிக்கில் என்ன தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் வந்து குறுக்களை வராங்க. அவங்க நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இல்லை அப்படின்னா மேலே விட்டு ஆட்டிடுறாங்க போல இருக்கு. அதுவும் நைட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருக்கும் போல இருக்குங்க. அவங்க பாருங்களேன், ஆட்டோவில் அவங்க போகிறவங்க வந்து எப்படி போகிறாங்க அப்படின்ட்டு. 2 வீலர் ஆகட்டும், ஆட்டோ ஆகட்டும், கார் ஆகட்டும், அவங்க வந்து அப்படியே ஓட்டி பழகிட்டாங்க போல இருக்குது. எல்லாருமே அந்தளவுக்கு இண்டிகேட்டர்லாம் இதை வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இங்கே எல்லாம் லோக்கலில் இருக்கிறவங்கனால அப்படியே அவங்களுக்கு அப்படியே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படியே போய்கிட்டு இருக்கு போல இருக்குது. நம்ம வந்து வெளியிலேருந்து வந்திருக்கனால நமக்கு திடீர்னு பார்க்குறதுனால இந்த மாதிரி இருக்குங்க. இன்னும் பெங்களூர்லலாம் வந்து டிராஃபிக் இருக்கும். ஆனாலுமே வந்து இந்த மாதிரிலாம் வந்து குறுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அந்தளவுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். இங்கே வந்து நமக்கு புதுசாக இருக்குது இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. சரிங்க, நீ வந்து கோயில்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே வந்து கொஞ்சம் வாக் பண்ணி போய்கிட்டு இருக்கோம், காரை பார்க் பண்ணிவிட்டு. பாருங்களேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குது, செம்மையான கூட்டமாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரீட் வியூ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்லா லைட்டிங் எல்லாமே போட்டு ஜம்முன்னு இருக்குங்க. சரியான கூட்டமாக இருக்குது. இங்கேருந்து எங்கேயாவது வந்து மிஸ் ஆகி போயிடும் அப்படின்னா வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து நாக்கு தள்ளிடும் போல இருக்குது. அந்த மாதிரி தாங்க இருக்குது. வாங்க கங்கா ஆரத்தி நடக்கிற இடத்துக்கு போவோம். இந்த லைட்டிங்லாம் போட்டிருக்க இடத்துல தான் வந்து கங்கா ஆரத்தி நடக்கும். அங்கே வந்து ஒருத்தர் நின்றுட்டு ஆரத்தி எடுப்பாங்க. நல்லா ஜம்முன்னு இருக்கும் பூஜைலாம் பண்ணிவிட்டு. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், அதனால் பார்க்க முடியாமல் போச்சுங்க. ஸோ சார் சங்கடமாக போச்சு. இதுதான் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு முன்னாடி இருக்க கங்கை ஆறுங்க. இங்கே வந்து போட்டிங்லாம் இருக்கும். இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க லேட் ஆனதுனால. உங்களுக்கு அங்கே தெரியுதா, அந்த வந்து தீ எரிஞ்சிட்டு இருக்குல்ல, நிறையா வந்து டெட் பாடிஸ் எல்லாம் பர்ன் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கங்கை ஆத்தங்கரையில் முன்னாடி கோயிலுக்கு பக்கத்தில் இதாங்க அந்த இடம். காசி விஸ்வநாதர் கோயில் முன்னாடி தாங்க இந்த இடம் இருக்குது. இப்போ தாங்க அந்த கோயிலோட வெளி என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம என்ட்ராகி போய்கிட்டு இருக்கோம் உள்ள. இங்கே பாருங்களேன், அந்த லைட்டிங்கு அப்புறம் வந்து அந்த மியூசிக்கு இது எல்லாமே வந்து செம்மையான ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த ஆம்பியன்ஸு இதெல்லாமே வந்து செம்மையாக இருக்குங்க. உள்ளே வந்து இங்கே பாருங்களேன், முன்னாடி வந்து பாரத் மாதா சிலை ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஃபுட் கோர்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க உள்ள. இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது எதுவுமே இருந்த மாதிரி தெரியலங்க. நாங்கள் போனது வந்து ஒரு சந்துக்குள்ளே போய் போனோம். இப்போ வந்து இது எல்லாமே புதுசாக கட்டியிருக்காங்க. அதுதான் வந்து உள்ள கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸு. இந்த கோயிலையும் வந்து மொபைலு, ஸ்மார்ட் வாட்ச்சு இந்த மாதிரி ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தோம்னா வெளியிலேயே வந்து எல்லாம் வாங்கிட்டு விட்றாங்க. உள்ளே நம்ம இதுதான் வந்து உள்ள கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இதுதான் ஃபைனல் செக் பாயிண்ட்டு.
சப்போஸ் நம்ம மொபைல் ஏதாவது வந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அந்த குடை மாதிரி இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அங்கே கொண்டு போய் லாக்கரில் வந்து நம்ம அந்த மொபைலு இது ஏதாவது வந்துட்டு நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா அதை வந்து நம்ம கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும். இதுதான் ஃபைனல் செக் பாயிண்ட். அதனால் எல்லாமே வாங்கி வச்சுட்டு தாங்க உள்ளே அனுப்புகிறாங்க. இதாங்க கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு. வந்து நம்ம சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம் கோயிலேருந்து, வந்து மொபைல் வாங்கி வச்சுங்க. அந்த இடத்துல வந்து மசூதி ஒன்று தெரியுதுங்களா, அந்த இடத்துல அது கீழே வந்து அந்த மசூதிக்கு நேராக கீழே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கேயும் வந்து போய் பார்த்து கும்பிட்டு வந்தோம். அதை வந்து ரொம்ப பழசுன்னு சொன்னாங்க. இதுக்குள்ளே இதுதான் வந்து மெயின் கோயில் உள்ள. இதுலேருந்து 2-3 இடத்துல வந்து சிவலிங்கம் இருக்கும். இது வந்து நம்ம அப்படியே வந்து சுற்றி வந்து நம்ம வந்து கும்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்து கும்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே வந்து என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நண்பர் வந்திருக்காரு, லோக்கல் கைங்க. அவங்க வந்து எங்கெங்கே என்னென்ன வந்து ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போகலான்னு சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கடையில் லஸ்ஸி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருந்துச்சுங்க. லஸ்ஸி சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து சாட் ஐட்டம்ஸில் வாங்கிட்டோம். வந்து ஒரு கடையில் வந்து சாரி பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா அங்கே தான் ஆப்போசிட்லேயே ஒரு ஃபேமஸான ஒரு சாட்ஸ் கடை இருந்துச்சு, பனாரஸ் சாட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சி அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு போஸ் கொடுத்துட்டு. இதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஜம்முன்னு ஒரு பீடா கடை ஒன்று இருக்குது. அந்த கடையில் போய் ஜம்முன்னு ஒரு பீடா வாங்கி போடுவோம். பாருங்கள், பேக்கிங்லாம் பண்ணி ஜம்முன்னு வச்சுருக்காங்க, நல்லா கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நிறைய ஐட்டங்கள் டிஃப்ரெண்ட்டான ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி நார்மல் பீடா தான் வாங்கினோம். வாங்கி அப்படியே செம்மையாக இருந்துச்சு. நண்பர் வந்து மெய் மறந்து போயிட்டார். அப்படியே அங்கேருந்து கோயிலேருந்து கிளம்பி வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து திருப்பி வந்து சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். இங்கே வந்து அவங்களோட அத்தென்டிக்கான ஃபுட்லாம் வந்து நிறைய பண்ணி கொடுத்தாங்க அவங்க அங்கே தங்கியிருந்த டைமில். இதெல்லாம் வந்து நம்ம ஏரியாவில் சாப்பிட்டோம்னாலுமே அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கிறது இல்லைங்க. அந்த இடத்துல அந்த ஃபுட்டு சாப்பிட்டோன்னா தான் செம்மையாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ கிளம்ப போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நண்பரோட பேரண்ட்ஸுக்கிட்டலாம் வந்து ஆசீர்வாதம்லாம் வந்து வாங்கிட்டு இங்கேருந்து நம்ம வந்து அந்த ஊருக்கு வந்து ஜோஹன்பூர் அங்கே போயிருந்தது, அதுக்கு வந்து பாய் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டு இப்போ நம்ம வாரணாசி நோக்கி போய்கிட்டு இருக்கோம், ஏர்போர்ட்டை நோக்கி. அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பி ஹைதராபாத் போகிறோம். கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது. அங்கேருந்து வந்து நம்ம வந்து பெங்களூர் போக போகிறோங்க. அப்போ அந்த வேலை இருக்கும். ஃப்ளைட்டுக்கு கிட்டத்தட்ட டைம் ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஒரு வழியாக வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிட்டோம். இன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு வந்து இப்போ காலையில் 11 மணிக்கு தான் வந்துச்சுங்க. அதுக்கப்புறமா அப்புறம் அங்கேருந்து இப்போ எல்லாம் லக்கேஜ் வர்றதுக்கு ரொம்ப லேட்டு. எல்லாமே இன்றைக்கி வந்து எதுவுமே சரியாக நடக்கலை. நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் மோசமாக தான் நடந்துச்சு. அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஃப்ளைட்டில் வந்து சரியான சண்டே ஆகிப்போச்சுங்க. எல்லாமே வந்து ரொம்ப நேரம் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அதேமாதிரி வந்து இப்போ தான் ரீச் ஆனோம். இதுக்கு மேலே வந்து ஆல்ரெடி 11 மணி 11:30 ஆகி போயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து உட்காந்து இனிமேல் ஒர்க் பண்ணுறது, ஆஃபீஸ் போகிறதெல்லாம் வந்து நடக்காது. இன்னும் 2 hours 3 hours கிட்ட ஆயிரும் அப்படியே ரூமுக்கு போகிறதுக்கு. பெங்களூர் டிராஃபிக் பற்றி அவங்களுக்கு தெரியுங்க. போயிட்டு அவ்வளோதாங்க, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவ்வளோதான், படுத்து தூங்க வேண்டியதான். அதான் சரி போகிற வண்டியை வந்து உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு போயிடலாம் சொல்லிட்டு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்க, அவ்வளோதாங்க இந்த வாட்டி வந்து யூபி ட்ரிப்பு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய ட்ரிப்பு போயிட்டே இருப்போம். போகும்போது வந்துட்டு வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் வந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து வீடியோ ஏதாவது பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு வந்து ஏதாவது வீடியோவில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது பக்கத்தில் ஏதாவது பிளேசஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த இடத்துல வந்து நாங்கள் கவர் பண்ணிட்டு வீடியோ வந்து போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.